அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனவே இறுதியாக நாங்கள் இந்த ஹதீஸிலே இருந்து எடுக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் முதலாவதாக அல்லாஹுடைய ஃபதுல் என்பது இது விசாலமானது என்பதை எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஏனென்றால் ஏராளமான ஷுஅபுகளை அல்லாஹ் ஈமானிலே ஆக்கி இருக்கிறான். எனவே ஒரு மனிதன் எந்த ஷுஅபை கொண்டு எந்த பகுதியை கொண்டு அவன் அமல் செய்கிறானோ அந்த விதத்தில் அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறது, அவனுடைய அஜிர் அவனுடைய கூலி வலுவடைகிறது என்பது எங்களுக்கு தெளிவாகிறது. அதே போன்று இந்த ஹதீஸிலே ஒரு மனிதன் எதன்பால் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. எனவே இது ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் மிக முக்கியம். அவனுடைய உள்ளத்திலே அவன் மிக ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அவன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தன்னுடைய உடல் உறுப்புகளால் அவன் அதனை தெளிவுபடுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்பதை இது எங்களுக்கு காட்டுகிறது. அதே போன்று இந்த ஹதீஸிலே தம்தீமுல் இஸ்லாம் ஹயாத் அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய வாழ்வியலை இஸ்லாம் எவ்வாறு அதை ஒழுங்கமைத்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுகிறது. அதே போன்று அடுத்ததாக ஈமான் என்ற இந்த வார்த்தையை அமல்களுக்கும் சொல்ல முடியும் என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் ஹயா என்பது இது அல் அமலு மினல் இன்சான், இசாலத்துல் அதா என்பது அமலாக இருக்கிறது. எனவே இதற்கும் ஈமான் என்று சொல்ல முடியும் என்றால் ஈமான் என்பதை அமலுக்கும் பாவிக்க முடியும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. அதே போன்று எவ்வாறு ஈமானிலே படித்தரங்கள் இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு முஃமினுடைய வாழ்வியலிலும் மூமின்களுக்கு மத்தியிலும் அவர்களுக்கு மத்தியில் படித்தரங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று ஒரு நல்ல குணம், மனிதர்களோட நல்ல பண்பாக நாங்கள் நடப்பது என்பது இது மகாசிதுல் இஸ்லாம், இது இஸ்லாத்துடைய நோக்கத்துல ஒன்றாக இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு மனிதன் கூலி கொடுக்கப்படுவான் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே போன்று வெட்கம் என்பது இது ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய நல்ல பண்பு. இது கெட்ட விடயங்களை விட்டும் அவனை தடுத்து நல்ல விடயங்களை அவனுக்கு ஊக்குவிக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுகிறது. அதே போன்று ஒரு முஸ்லிம் அவனுடைய இயற்கையிலே அவன் நலவை நேசிக்கக்கூடியவனாக ஆக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. அதற்கு ஆதாரமாகத்தான் இசாலத்துல் அதா, நோவினை தரக்கூடிய விடயத்தை நாங்கள் பாதையை விட்டு நீக்குவது. ஏனென்றால் ஒரு முஸ்லிம் என்பவன் அவன் பிறருக்கு நோவினை தரக்கூடிய விடயத்தை விட்டும் அவன் தவிர்ந்து கொள்ள வேண்டும், அவனுடைய இயல்பாக அது இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே போன்றுதான் இந்த ஹதீஸிலே ஈமான் என்பது அதனுடைய மர்த்தபாக்கள் இது ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு உள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு அறிவிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய இந்த ஹதீஸில ஏராளமான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எதிர்வரக்கூடிய எங்களுடைய பாடத்துல அடுத்த ஹதீஸ் சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓம் சொல்லுங்க. அந்த ஹயாவுக்கும் இஸ்திஹ்யாவுக்கும் வேறுபாடு சொன்னதானே ஹசரத், அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே. ஹயா இஸ்திஹ்யா ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்னன்னா, ஹயா என்பதற்கு நாங்க சொல்லுவோம், உதாரணமாக நாங்க வெட்கப்படுறோம்.
எங்கட இந்த வெக்கம் இன்னும் நாங்க செயல்முறைப்படுத்தல. ஒன்றிக்கு நாங்க எங்கட உள்ளத்துல வரக்கூடிய வெட்கம், இன்னும் ஒன்றிக்கு அந்த வெட்கத்தை நாங்க வெளிக்காட்டுறது. எனவே உள்ளத்துல வரக்கூடிய அந்த வெட்கத்துக்கு பெயர் ஹயா. எப்பொழுது நாங்க அதை வெளிக்காட்டுவோமோ அதுக்கு இஸ்தஹியான்னு சொல்லுவோம். இப்ப விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கொள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மக்கள் 2 பேர் வாராங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. ஒரு பெண், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மக்கள்ல ஒரு பெண் எப்படி நடந்து வந்தாண்டா அலஸ்தஹ்யா, வெக்கத்தோட நடந்து வந்தா. இங்க வெக்கம் என்பது இங்க அவட செயலை காட்டுது, அதாவது அவட செயலிலே அந்த வெக்கம் விளங்கிட்டு என்றுதான் இங்க கருத்து. எனவே ஹயா என்பது சிஃபத்தை காட்டும், இஸ்தஹ்யா என்பது அந்த சிஃபத்துக்கு யாரு சொந்தக்காரராக இருக்கிறாரோ அவருடைய அந்த செயலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களோட பாடத்தை முடிச்சு கொள்ளுவோம். எதுவும் கேள்விகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க இன்பாக்ஸ்ல கேட்டுக்கொள்ளுங்க. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வஜஅலகும் மினஸ் ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைக்கும். செட்ல கேள்வி போடுபட்டியா? ஓகே. சரி, ஓகே பாப்பா. ஹஷ்மா என்றா என்னன்னு கேட்டீங்க. ஹஷ்மா என்பது வெக்கத்துக்கு தான் நாங்க சொல்லுவோமா, அதாவது ஒதுங்கி இருக்கிறது, விலகி இருக்கிறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஹஷ்மா என்பது. அதே போல அடுத்தது ஹயா லொகத்தன் இஸ்திலாஹன் என்ன என்று கேட்டுக்கிறீங்க. அல் ஹயா என்பது லொகத்தன் அல் இன்கிபால் அல் இன்சிவா என்று சொல்லுவோம். இஸ்திலாஹன் சொல்லுவோம் இன்கிபாது நஃப்சி மின் ஷைஇன் வ தர்குஹு ஹதரன் அனில் லௌமி ஃபீஹி. இன்கிபாது நஃப்ஸ் மின் ஷைஇன், ஒரு விடயத்திலிருந்து நாங்க என்ன செய்யறது, எங்களோட உள்ளத்தை நாங்க தடுத்து கொள்றது. வ தர்குஹு, அந்த விடயத்தை விடுறது. ஏன்? ஹதரன் அனில் லௌமி ஃபீஹி, பயந்ததினால். அனில் லௌமி ஃபீஹி, அதிலே இருக்கக்கூடிய அந்த லௌம், அந்த பழி இழிவை நாங்கள் பயந்ததினால். ஹிஷ்மா என்பது தித்துல் வகாஹா. இது நாங்க எதுக்கு சொல்லுவோம்னா, அதாவது ஒரு அழிஞ்சு போனோண்டு உருவாகிறதுக்கு நாங்க சொல்லுவோம். ஆனா இங்க இது ஹயா என்ற வார்த்தை ஹயாத்திலிருந்து வந்தாலும் இங்க நாங்க கருத்தெடுப்ப முடியும்னா தடுத்து கொள்வது, இதுக்குதான் நாங்க சொல்லிக் கொள்வோம். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.